நாம் பார்க்கும் போதும் கொலை சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய யாருடனும் எக்காலத்தில் நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய தெளிவான கொள்கை. சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே எஸ்டிபி கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ரஹமத்துல்லாவுடைய தலைமையில் சமூக நல்லிணக்க இஃப்தாரும் அதே போன்று வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தினுடைய எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இன்றைய தினம் ஒரு இஃப்தார் நிகழ்வை நாமக்கல் மாவட்டத்திலே ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே அனைத்து சமூக மக்களும் அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அந்த இஃப்தார் நிகழ்வை சிறப்பித்திருக்கின்றார்கள். அதிலே வந்திருக்கக்கூடிய மக்களிடத்தில் நாங்கள் சொன்ன கருத்து, இன்று மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 2024 வக்ஃபு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமிய சமூகத்திடத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்துகளையும் அபகரித்து அந்த இஸ்லாமிய சமூகத்தை ஒரு அனாதை சமூகமாக மாற்றுவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா சட்டத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கிறது. அது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இந்தியா முழுவதும் எஸ்டிபி கட்சி துணிச்சலாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். மக்களை திரட்டி களத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய மாநாடுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நோன்பினுடைய காலம் வந்திருக்கிறது. இந்த நோன்பினுடைய காலத்தில் கூட இந்த சட்டத்தை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதில் எந்த தோய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் இஃப்தார் நிகழ்ச்சியில் கூட இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய விபரீதங்களை பற்றி மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த இஃப்தார் நிகழ்வை எஸ்டிபி கட்சி மாற்றி அமைத்திருக்கின்றது. ஒருபோதும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்கின்றது தான் எஸ்டிபி கட்சி சொல்லக்கூடிய செய்தி. அதே போன்று தமிழகத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 3-4 கொலைகள் கொள்ளைகள் என்று ஒவ்வொரு நாளும் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சமூக ஆர்வலர்கள் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கனிம வளத்தை பாதுகாப்பதற்காக போராடிய ஜஹூர் அலி அவர்கள் புதுக்கோட்டையில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று 2-3 நாட்களுக்கு முன்பாக வக்ஃபு நிலத்தை பாதுகாக்குவதற்காக போராடி கொண்டிருந்த ஜாக்கிர் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் காவல்துறை அதிகாரி அவர்கள் காலை நேரத்தில் தொழுகை முடித்து வரும் பொழுது சமூக விரோதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு இடத்தை நாம் பார்க்கும் போதும் கொலை சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் தமிழகத்திலே அதிகரித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு தொடர் ஸ்நாச்சிங்கினுடைய வேலைகளையும் சமூக விரோதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்று மத்திய அரசு மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் திணிப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எந்த மொழியையும் யாரும் கற்றுக்கொள்வதில் எஸ்டிபி கட்சிக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அதை சட்டத்தின் அடிப்படையிலே அழுத்தம் கொடுத்து இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு திணிக்க நினைத்தால் அதை எதிர்க்கக்கூடிய மண்ணாக தமிழகத்தினுடைய மண் இருக்கும். எஸ்டிபி கட்சி அதற்காக முன்னிருக்கும் என்பதை இந்த செய்தியாளர்களுடைய சந்திப்பிலே உங்களை எல்லாம் வரவழைத்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்டிபி கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தெல்ல தெளிவானது. பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருடனும் எஸ்டிபி கட்சி எக்காலத்திலும் கூட்டணி இருக்காது என்பது மிக தெளிவான ஒரு செய்தி. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவோடு இருப்பதை அவமானமாக நினைக்கக்கூடிய கட்சிகள் தான் பெரும்பான்மையான கட்சிகள் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா இந்த மண்ணிலே வந்துவிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்லது அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் யாரையும் பாரதிய ஜனதாவோடு தள்ளிவிடக்கூடிய வேலையும் செய்யக்கூடாது என்பதையும் எஸ்டிபி கட்சி மிக தெளிவாக சொல்லுகிறது. எஸ்டிபி கட்சியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா அதோடு தொடர்பு இருக்கக்கூடிய யாருடனும் எக்காலத்தில் நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய தெளிவான கொள்கை முடிவு. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் மத்திய அரசை போய் சந்திக்கிறாங்க, எதிர்கட்சியும் சந்தித்திருக்கிறாங்க. இது இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் நாம் பார்க்கிறோம். எந்த இடத்திலும் சந்தித்து விட்டு வந்த எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி குறித்து பேசினோம் என்று அவர்களும் சொல்லவில்லை. எந்த இடத்திலும் அவர்கள் அதற்கான எந்த ஒரு இதையும் சொல்லலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம ஒரு முடிவை எடுத்துக்கொள்வதற்கு நாமும் தயாராக இல்லை. அதனால் இந்த சந்திப்பு என்பது அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அலுவலகத்தை திறப்பதற்காக பார்வையிடுவதற்காக நான் போயிருந்தேன், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்காக போயிருந்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவில் மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம்.
தமிழகத்தை பொறுத்தவரை முதல்வரும் சந்தித்திருக்கின்றார், எதிர்க்கட்சி தலைவரும் சந்தித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், திமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்தாலும் நாங்கள் திமுகவோடு இருக்க மாட்டோம், அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் அதிமுகவுடன் இருக்க மாட்டோம். யார் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தாலும் யாருடனும் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய தெளிவான கொள்கை முடிவு. பிஜேபி இல்லாத ஒரு வலிமையான கூட்டணியை தமிழகத்தில் எப்பொழுதும் நாங்கள் ஆதரிப்போம். அந்த அடிப்படையில் தான் இத்தனை ஆண்டு காலங்களாக எங்களுடைய அரசியல் பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது.